அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரு சிவாஜி அவர்களும், ராணா சார், தேஜா சார், ஜெகன் மற்றும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும், டெக்னீஷியன் ஆல் ப்ளஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது முதல் இந்த டைட்டில் எனக்கு தெரியாது. ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், என்ன டைட்டில் எதுவும் தெரியாது. இங்கே வந்து பார்த்தா நான் ஆணையிட்டார், இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகில் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இங்கே யார் யார் எப்போ இப்படி பழக்கம் ஆனாங்க அப்படிங்கிறது, இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார், தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு. அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர்ங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது. அதில் தான் அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டுச்சு. இங்கே வந்தாருன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில், ஜெயம் மரவி நடித்த படத்தில், அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், பெரிய கேரக்டர். நானும் இளவரசன் கேமராமேன் சார் பண்ணியிருப்போம். தெலுங்கில் அந்த பண்ணியிருக்காங்க. அது மூலியமாகவும் பழக்கங்களுக்கு ஒரு லிங்க்கு. தேஜா சார்கிட்ட வந்து ஒரு டைரக்டருங்கிறத விட ஒரு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஃபிடண்ட், எனக்கு இதுதான் நோ காம்ப்ரமைஷன், அது வேணும், அதுலாம் அவர் திருப்திப்படுத்த முடியாது. ரெண்டாவது, ஒரு கேமராமேனாக இருந்துட்டு என்னென்ன சாதனை பண்ணலாம், அதாவது இந்த பட்ஜெட்லேயும் எடுக்கலாம், இவ்வளோ பட்ஜெட்லேயும் எடுக்கலாம், அவ்வளோ பட்ஜெட்லேயும் எடுக்கலாம்னு பல விஷயங்களை கற்றுட்டு கிட்டத்தட்ட இந்தியில் 35 படம் பண்ணியிருக்காரு. ஒரு படம் 2 படம் கிடையாது. அதில் பல படங்களில் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை உபயோகப்படுத்தி அந்த தர்மா கொள்ளை வச்சு படத்துக்களையும் முடிச்சிருக்காரு. இது பட்ஜெட்டுக்காக இல்லை, என்னால் முடியும், நான் நினைத்தது சாதிப்பேனுங்கிற கான்ஃபிடன்ட் அதோட நிறையா இருக்குது. இதில் நான் அவரை விரும்புகிறேன். ரெண்டாவது, அந்த உச்சரிப்பு. அவர் ஒரு எந்த மாநிலம் எந்த மொழி இல்லாம போது அது எந்த மொழியில் எடுத்தாலும் அந்த உச்சரிப்பை நல்லா பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் நான் ஒரு கூட நடிக்கும்போது பேசி காட்டுறாரு, இது கரெக்டாக, இது நல்லா இருக்குமா, ஓகே, இது எப்படி சார், இந்த அளவுக்குலாம் கேட்பார். ஸோ ஒரு இயக்குனராக இருந்து, ஒரு கேமராமேனாக இருந்து, ஒரு ப்ரொடியூசராக இருந்து, எல்லாத்தையோட தான் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் வழித வைத்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் 2 தலைகள் அப்படி வந்து நிற்கும். அதில் ஒரு தலை ஒன் சைடு, அந்த அப்படியே அந்த தாடி, அந்த கிரீடம், அந்த மாதிரி நான் சத்யராஜ் சார்ட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா சத்யராஜ் சார் கூடவே இருப்பேன், ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய பக்தர். அப்போ இவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஹைதராபாத்தில் போகிறோம் அப்படின்னு போயாச்சு. இவர் யார் இருந்தால் மட்டும் பாகுபலியில் ஆக்ட் பண்ண ஒரு 2வது ஹீரோ. அப்படியா, ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் இருந்த பார்த்தா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார். இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே 30-35 வருஷத்துக்கு முன்னால், எல்லாம் மெட்ராஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ யார், இந்த அப்பம் தான் இருக்குது, ராமாநாயுடோட சொல்ல அட்டோ அப்படியா. ஏன்னா வெங்கடேஷ் சாருக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு படத்துலையும் சரி எல்லா படத்துலையும் நான் தான் ஃபைட் சவுண்டு. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால், 83, 82, 84 அப்போ வர்ற படங்கள்லாம் ஃபைட் சவுண்டு. இங்கே பிரபு சாருக்கு பிரபு ஃபைட் பண்ணும்போது பிரபு சார் வாய்ஸில் கொடுப்பேன், விஜயகாந்த் சாருக்கு விஜய் சார் வாய்ஸ், இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது வெங்கடேஷ் சார் கொடுத்துருந்தேன். அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா, அப்போ நம்ம வெங்கடேஷ் சார்ட்டையும் சுரேஷ் சார்ட்டையும் கொஞ்சம், ஆனால் அந்த பழக்கம்லாம் இப்போ மறந்து போச்சு. அப்போ இவர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பனை மரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அப்படி அவர் அப்படி அனாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு அவர் சொல்ல தோணுதுன்னா, ஒரு சிறிய பாடல். அதாவது ஒரு பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல். அந்த பாடல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் உள் வரிகள் சில பேத்துக்கு புரியாது, பல பேத்துக்கு புரியும். எனக்கே கொஞ்சம் தான் புரிஞ்சுது. அதனால் இதை அங்கங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அடுத்தது பாடுறாரு, உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன்,
கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன், கையூரில் வளர்ந்து வந்தேன், கானூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன். எப்படி இன்னைக்கு மீசியின் தாடியமாக இருக்கார், நான் பார்க்கும்போது அவர் இல்லை. இந்த பாடல் கரெக்டாக பிறந்தது பாருங்க. அவர் எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், இன்னைக்கு காலையூர் வந்து விட்டார். சாதாரணமாக வரவில்லை, ராணாவாக வந்து அனைவரும் அப்படி பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கார். அவரோட அறிமுகம் எனக்கு கிடைத்தது, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம். எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படங்கள் மேலும் மேலும் ரிலீஸ் ஆகி நல்ல முறையாக ஓடணும். நிறைய பேர் வந்து சீடியில் பார்க்காதீங்க சொல்கிறாங்க. காலம்பரம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் ப்ரொடியூசரோட நல்ல மீட்டிங் போட்டு அந்த ரைட்ஸை முன்னாலே கொடுத்துருங்க, கொஞ்சம் பிரச்சனை தெரியும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.